ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபென்ட்ஸ் மிஸ்டீரியஸான முறையில் இறந்து போகிறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பேராநார்மல் எக்ஸ்பர்ட்டை வரவழைக்கிறாங்க. அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்படுது. அந்த திருப்பம் என்ன, அவரால் அந்த மிஸ்டீரியஸ் டெத்துக்கான காரணம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா வடக்கன் படத்தோட கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலி இது ஒரு பிரில்லியண்டான படம். தியேட்டரில் பார்க்க நல்லாயிருக்கும். கதை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன், கேட்டு பாருங்கள். படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் பேக் வாட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெங்களாவை காட்டுறாங்க. அங்கே மேகாங்கிற பொண்ணு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருப்பா. அப்போ மேகாவுடைய ஃபோன் ரிங் ஆகும். மேகா தூக்கத்திலேருந்து எழுந்து காலை அட்டென்ட் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் பேசுகிற ஏடிஜிபி உங்கள் ஃப்ரெண்ட் ராமனை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்குறாரு. அதுக்கு மேகா இல்லைன்னு சொன்னதும் நீங்கள் நம்பர் கொடுங்க, நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவார். அடுத்ததாக ஃபாரினில் நடக்கிற ஒரு க்ளோஸ்டு குரூப் செஷனை காட்டுறாங்க. இந்த ராமன் தான் அந்த செஷனுடைய ரிசோர்ஸ் பர்சன். ஒரு ஃபாரினர் ராமன் கிட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களால் எப்படி பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்பாரு. ராமன் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் என்வயான்மெண்ட்டில் அதை டூப்ளிகேட் பண்ணுவீங்க. ஆனால் பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை அப்படி டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் உங்களை ரொம்ப பயமுறுத்திய பேராநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கேட்குறாரு. ராமன், நாம வாழுற இந்த வாழ்க்கை தான் ரொம்ப ஸ்கேரியஸ்ட். உதாரணத்துக்கு லவ் அண்ட் லாஸ். மனித மூளை லவ் அண்ட் லாஸை டீல் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறுதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இன்னொருத்தர் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாரு. ராமன் இதே மாதிரி ஒரு செஷனில் இன்டர்நேஷனல் எக்ஸர்சிஸ்ட் அசோசியேஷனுடைய சீனியர் மெம்பர் ஒருத்தர் அவருடைய சப்ஜெக்டை நான் மீட் பண்ணணும்னு நினச்சாரு. அந்த சப்ஜெக்ட் பேர் அண்ணால சாத்தான வழிபடுற ப்ரீஸ்ட். அவங்க என் பாட்டியை முன்ன பின்ன கூட அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. இதை பேராநார்மல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு. ராமன் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய ரிசர்ச் அசோசியேட் அண்ணா மேகா கால் பண்ணுறாங்கன்னு ஃபோனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அவர் அந்த காலை அட்டென்ட் பண்ண மாட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏடிஜிபி ராமனுக்கு ஃபோன் பண்ணி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ரியாலிட்டி ஷோ மர்டர் பற்றி தெரியுமான்னு கேட்க கொஞ்ச நாளாக நியூஸ் எல்லாம் பார்க்குறது இல்லைன்னு சொல்வார். ஏடிஜிபி ரொம்ப ட்ரிக்கியான கேஸ் அது, நிறைய துர்மரணங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் மேகாவுடைய ஹஸ்பண்ட் ரவி வர்மாவும் கொல்லப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ராமன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணா கிட்ட நியூஸை பார்க்க சொல்லி எழுதி கொடுப்பாரு. டிவி நியூஸில் விஜய் தான் கில்லர், இப்போ கோமாவில் இருக்காரு, அதிக கார்பன் மோனாக்சைடை சுவாசித்ததால் டெலியூஷனல் ஆகிட்டதா சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக மேகா ஹஸ்பண்டுடைய யூடியூப் வீடியோவை பார்க்குறாரு. அதில் அவர் அந்த பெங்களா இருக்கிற பிரம்மகிரி ஐலாண்ட் ரொம்ப மிஸ்டீரியஸான பிளேஸ். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அங்கே போயிருக்கேன். போலீஸ் எதையும் நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அந்த பிளேஸுக்கு மிஸ்டீரியஸான ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அடுத்த நாள் ராமன் அண்ணா கிட்ட நேற்று ஏடிஜிபி கிட்ட பேசியிருந்தேன். அவர் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தாரு. நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த கேஸ் இதுதான், உடனே நம்ம கிளம்பி கேரளாவுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ராமன் இந்தியாவுக்கு வந்ததும் நேராக அண்ணா கூட மேகா வீட்டுக்கு போகிறாரு. மேகா ராமனை பார்த்ததும் கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக ராமன் ஏடிஜிபியை மீட் பண்ணுவார். ஏடிஜிபி நீங்கள் ஒய்ஃப் கூட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல அவங்க ஒய்ஃப் கிடையாது, என்னுடைய ரிசர்ச் அசோசியேட்டுன்னு சொல்கிறாரு. ராமனும் மேகாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ராமன் மேகா கிட்ட தனியாவாக இருக்கேன்னு கேட்க, இல்லை நேற்று வரைக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க, நான் தான் அனுப்பி வச்சுட்டேன். இப்போ தான் நீ பெரிய ஆள் ஆகிட்டிய, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். உன்னை பார்த்தா அப்பா கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, அந்த சீனெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதனால தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லுவாங்க. ராமன் எப்போ நம்பியார் தாழ்ந்த ஜாதி ஆளுங்களெல்லாம் தொட ஆரம்பிச்சாருன்னு கேட்க மேகா அப்செட் ஆகிடுவாங்க. உடனே ராமன் அதெல்லாம் விடு, நான் இங்கே கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாரு. மேகா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஒரே மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூஷன். ராமன் இங்கே வரவழைச்சது ஏடிஜிபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அந்த கோபத்தை உங்கள் மேலே காட்டுவார், இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஏடிஜிபி ஜோசப் அண்ணா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இறந்து போன வர்மா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் தண்ணி அடிப்போம், நல்ல கம்பெனி கொடுப்பான், சரியான பிளே பாய். ராமனும் மேகாவும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்ததா வர்மா என்கிட்ட சொல்லியிருக்கான். இவங்க பின்னாடி போய் உன் லைஃப்பை நீ பாழாக்கிக்காதேன்னு அட்வைஸ் பண்ணுவார். அப்போ மேகாவும் ராமனும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்ததும் ஏடிஜிபி ராமன் வந்த பிறகு மேகா முகத்தில் ஒரு தெளிச்சம் தெரியுதுன்னு சர்காஸ்டிக்காக சொல்வார். அதை கேட்டதும் அண்ணா லைட்டாக இரிட்டேட் ஆவாங்க. ஏன்னா என்னதான் ரிசர்ச் அசோசியேட்டாக இருந்தாலும் அண்ணாவும் ராமனும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஏடிஜிபி ராமன்கிட்ட ஒரு சிடியை கொடுத்து கிரியேட்டிவ் டீம்ஸ் ஷேர் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் இதில் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ் இது, இந்த கேஸாலேயே நிறைய பிரச்சனை, இந்த கேஸை நீங்கள் அன்அஃபிஷியலாக தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. வர்மாவுடைய ஸ்டுடியோ மாடியில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கன்னு சொல்கிறாரு. மேகாவுடைய ஹஸ்பண்ட் ரவி வர்மா ஒரு ஃபேமஸ் பாட்காஸ்டராக இருந்தார். அவர் தான் அந்த ரியாலிட்டி ஷோவுடைய டைரக்டரும். அவரும் அதே இடத்துல வச்சு இறந்து போயிருக்காரு. ராமன் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேச அதை அண்ணா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராமன் அந்த ரியாலிட்டி ஷோ ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாரு. 6 தைரியமான கண்டஸ்டன்ட் ஒரு 100 பங்களாவில் 15 நாள் தங்கியிருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்கில் தோற்று போகிறவங்க எலிமினேட் ஆவாங்க. யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசாக கிடைக்கும்.
ரியாலிட்டி ஷோ நடக்கிற பங்களா பிரம்மகிரிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் இருக்குது. கொச்சின்லேருந்து 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு கண்டஸ்டன்ட் போயிருக்காங்க. பிரம்மகிரியை ரீச் ஆனதும் அங்கேருந்து ஒரு போட்டில் தான் பங்களாவுக்கு போயிருக்காங்க. கண்டஸ்டன்ஸில் 3 பேர் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ், மீரா, தாசு, அலினா, நாராயணன், ஷம்பு, பிஜாய்னு 3 மேல் கண்டஸ்டன்ஸும் இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் பக்கத்துலேயே ஒரு கேம்ப் போட்டு சிசிடிவி கேமரா மூலமாக 24/7 இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீமில் தான் ஷோவுடைய டைரக்டரான வர்மாவும் இருப்பார். ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறவங்க இப்போ தானே கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, பயமுறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்னு கிண்டலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஒரு பிளானையும் வச்சுருந்தாங்க. பட்டனை தட்டினா பிசாசு படத்தில் வர மாதிரி நிறைய முடியோட ஒரு உருவம் வந்துட்டு போகும். பெங்களாவை ரீச் ஆகிற கண்டஸ்டண்ட்டை ஆர்கேங்கிற ஹோஸ்ட் ரிசீவ் பண்ணி பெங்களாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஐலாண்ட் ரீச் ஆன கண்டஸ்டன்ஸை ஆர்கேங்கிற ஹோஸ்ட் ரிசீவ் பண்ணி பெங்களாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் அவங்க ரூமுக்கான கீ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கோஸ்ட் ஹேண்டிங் கிட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். மீரா டோரை திறந்து அவங்க ரூமுக்குள்ளே போகிறது காட்டுறாங்க. அப்போ வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் டீம் ஸ்விட்ச் போட ஜன்னல் வழியாக தலைவரி கோலத்தில் அந்த உருவம் வந்துட்டு போகும். அதை பார்த்துட்டு மேகா பயங்கரமாக சத்தம் போட எல்லாரும் அந்த ரூமுக்கு வந்துடுவாங்க. அந்த பயத்திலே எல்லாரும் தூங்கி போயிடுவாங்க. ஆனால் நாராயணன் மட்டும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். மறுநாள் பிரேக் டேங்கிறதுனால எந்த டாஸ்க்கும் இருக்காது. அதனால் ஐலாண்டை சுற்றி பார்த்து சில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஷம்பு, மீரா, அலினா ஐலாண்டை சுற்றி பார்க்க போவாங்க. அப்போ ஆலமரம் மாதிரியான ஒரு பெரிய மரத்தை அங்கே பார்க்குறாங்க. அந்த மரத்தோட வேர்பகுதி கிட்ட டோர் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓல்டு பாய்லர் ரூமை பார்க்குறாங்க. அது பிரிட்டிஷர்ஸ் டைமில் கட்டப்பட்ட பெங்களாங்கிறதுனால பெங்களாவுக்கு சுடுதண்ணி அனுப்புறதுக்காக இந்த பாய்லர் ரூமை வச்சுருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. நாராயணன் மட்டும் சுற்றி பார்க்க போயிருக்க மாட்டார், ரூம்லேயே இருந்துடுவார். வெளியே போன டீம் வந்து கேம்ப் ஃபயரை செட் பண்ணுவாங்க. அப்போ தான் நாராயணன் குளிச்சுட்டு வெளியே வருவார். பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் இந்த பெங்களாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மேனேஜர் ஆர்த்தர் வில்லியம்ங்கிறவர் அவர் ஒய்ஃப் மற்றும் குழந்தைங்களோட தங்கியிருந்திருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நாள் அவர் அவருடைய ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கொன்னுட்டாரு. இப்போவும் அவங்களுடைய அழுக சத்தம் இந்த பெங்களாவில் கேட்கும்னு பேசிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிக்குது. மொத்தம் 6 பேர் 2 டீமாக பிரிஞ்சுக்கணும். கிழக்கு பக்கமாக போனால் ரூம் ஏ இருக்கும், மேற்கு பக்கமாக போனால் ரூம் பி இருக்கும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பக்கம் போகணும். 3 பேரில் ஒருத்தர் தான் அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகணும். உள்ளே போனதும் அங்கே ஒரு டிவி இருக்கும். அந்த டிவி கேமராவோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிவிக்கு முன்னாடி நிற்கணும். அங்கே ஒரு சேரும் இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு எனர்ஜி இருந்துச்சுன்னா அதை கேமரா ரெக்கார்ட் பண்ணி டிவியில் டிஸ்பிளே பண்ணும். ஒரு பக்கம் மீராவும் இன்னொரு பக்கம் அலினாவும் ரூமுக்குள்ளே போகிறதா டிசைட் பண்ணிக்கிறாங்க. அலினா ரூமுக்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு உருவம் வந்து வந்து மறையும். திடீர்னு அலினாவை தொட அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பிஜாயும் டாஸும் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து ஓகேவான்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே அலினா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் மீரா ரூமுக்குள்ளே போகிறதுக்காக போயிருப்பாங்க. நாராயணனும் ஷம்புவும் பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மீராவும் அலறி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. மறுநாள் ப்ரொடக்ஷன் டீம் டெலிகாஸ்ட்டில் நிழலெல்லாம் பார்த்து பயப்படுறவங்க எப்படி இந்த ஷோவில் ஜெயிக்க போகிறாங்கன்னு பேசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் யாருமே வின் பண்ணல. செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் டாஸ்கில் ஒரு க்ளூ வச்சுருப்பாங்க. அந்த க்ளூவை வச்சு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல இன்னொரு க்ளூ வச்சுருப்பாங்க. அதை வச்சு இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த கம்ப்ளீட் டாஸ்கையும் விடிய காலையில் 4 மணிக்குள்ளே பண்ணி முடிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. முடிக்க முடியாதவங்க ஷோவிலேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. இந்த டாஸ்க்கும் 2 டீமாக தான் பிரிஞ்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்ளூ கடவுளிடம் காணலாம், மனிதர்களிடம் காண முடியாது. டாஸ்க் ஆரம்பிக்குது. டாஷு, பிஜாய், மீரா வீட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிப்பாங்க. நாராயணன், ஷம்பு, அலினா அந்த மரம் இருக்கிற டைரெக்ஷனில் போவாங்க. தப்பான டைரெக்ஷனில் போகிறாங்களேன்னு ப்ரொடக்ஷன் டீம் பேசிப்பாங்க. ஷம்பு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு டோரை திறக்க ட்ரை பண்ணுவார். அப்போ அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு புகை மாதிரி வர ஷம்பு தூக்கி வீசப்படுவார். அலினா எல்லாம் உன் கையிருப்பால் தான் நல்லா அனுபவின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. ஷம்பு அவங்கள பிச்சுன்னு கோவத்தில் திட்டிடுவார். அலினா ஒழுங்காக பேசலைன்னா என்கிட்ட இருந்து இதுக்கு மேலே கிடைக்கும்னு சொல்ல 2 பேரும் அங்கேயே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பெங்களாவுக்கு வந்து பார்த்தா ஷம்புடைய கழுத்தில் கட்டாயிருக்கும். பிஜாய் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல அலினா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அவனுடைய கையிருப்பால் வந்தது, அந்த டோரை திறக்காதேன்னு சொன்னால் கேட்கலன்னு சொல்லுவாங்க. மறுநாள் ஈவினிங் ஷம்புவும் நாராயணனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அலினாவையும் மீராவையும் பார்த்துட்டு 2 பேரும் லெஸ்பியன், இவங்கெல்லாம் இப்படி இருந்தால் நம்மலாம் என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறாங்க. அடுத்தது அலினாவும் பிஜாயும் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இந்த அலினா இதுக்கு பிஜாய் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதாவும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு சைடில் ஒரு வெளிச்சம் தெரிய நாராயணன் யாருடா அதுன்னு கத்த ஆரம்பிப்பார். ஷம்பு அங்கே யாரும் இல்லை, உனக்கு அப்படி தோணி இருக்குன்னு சொல்ல ட்ரம் சத்தமும் கேட்க ஆரம்பிக்கும். உடனே ஷம்புவும் நாராயணனும் எழுந்து அந்த பக்கமாக போவாங்க. அந்த இடத்துல தான் அந்த மரம் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு கல்லை காட்டி இங்கே தான் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஷம்பு நல்ல போதையில் இருக்கிறதுனால இங்கே தானே வெளிச்சத்தை பார்த்தேன், நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டு அங்கேயே யூரினும் போவார்.
விஜய் அங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டி அவங்கள கூட்டிட்டு போயிடுவாரு. ராமன் அந்த மரத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜி எக்ஸ்பர்ட் ஆயிஷாவுக்கு ஃபோன் பண்ணுவார். ராமன் ஆயிஷா கிட்ட பிரம்மகிரி ரியாலிட்டி ஷோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிரம்மகிரி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. ஆயிஷா எனக்கு நல்ல பழக்கப்பட்ட இடம் வந்து கேவ் பெயிண்டிங், பழங்காலத்து கல்லறை எல்லாம் இருக்கிற இடம் தான் அதுன்னு சொல்கிறாங்க. ராமன் தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே போனவங்களாம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. நாராயணன் பிரம்மா பிடிச்ச மாதிரி இருப்பார். நான் பார்த்தேன்னு புலம்பிட்டு இருப்பார். ஷம்பு மட்டும் திரும்ப வந்திருக்க மாட்டார். அதனால அனிலாவும் விஜயும் ஷம்புவை தேடி போவாங்க. தாஷும் நாராயணன் கூட இருப்பாங்க. அப்போ கிணத்து பக்கம் ஏதோ சத்தம் கேட்க தாஷு அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே ஷம்பு கிணத்து கயிறில் தூக்கில் தொங்கிட்டு இருப்பார். தாஷு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஷம்புவை தேடி போனவங்களாம் திரும்ப வந்து எல்லாரும் பயந்து போய் பங்களாவுக்குள்ளே போயிடுவாங்க. மீரா அவங்க ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் வரதை கேட்டு அங்கே போய் பார்த்தா நெருப்பு தணல் மாதிரி 2 பாதம் நடந்து போகிறத பார்ப்பாங்க. அவங்களும் சத்தம் போட எல்லாரும் அங்கே வருவாங்க. அந்த பாதத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்க. அலினா ப்ரொடக்ஷன் கேம்புக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு வாக்கி டாக்கி எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே யாருமே கால் பிக் பண்ண மாட்டாங்க. பிரேக் டேங்கிறதுனால கேம்பில் இருக்கிறவங்களாம் சுற்றி பார்க்க போயிருப்பாங்க. கேம்பில் மேகாவுடைய ஹஸ்பண்ட் ரவி வர்மாவும் லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ அந்த கேம்பில் இறந்து போய் கிடப்பாங்க. நாராயணன் பாய்லர் ரூமில் ஏதோ வெளிச்சம் தெரியறத பார்த்துட்டு நேராக அங்கே போவார். அங்கே போகாதேன்னு சொல்லிக்கிட்டு விஜயும் பின்னாடியே போகிறாரு. நாராயணன் ரூமுக்குள்ளே என்டர் ஆனதுமே கூரை இடிஞ்சு அவர் தலையில் விழுந்துடும். அதை பார்த்ததும் விஜய் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். உள்ளே வந்ததும் விஜய் பயத்தில் நாராயணன் புலம்பிட்டு இருக்க நாராயணன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து கெத்தா என்னாச்சுன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் மீரா கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்கள தூக்கி அடிக்க அவங்க தலை போய் மைக்ரோவேவ் அவனில் மாட்டிக்கிட்டு அப்படியே எரிஞ்சிடும். ஆனால் நாராயணன் ஒரு சர்க்காஸ்டிக் ஸ்மைலோட உட்காந்துட்டு இருப்பார். அப்போ விஜய்க்கு வந்திருக்கிறது நாராயணன் இல்லை, ஏதோ ஒரு அமானுஷம்னு புரிஞ்சு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பார். அங்கே வர அலினாவையும் மீராவையும் நாராயணன் தூக்கி வீசி கொன்னுடுவார். ஸோ இப்படி தான் விஜயை தவிர மற்ற அத்தனை கண்டஸ்டண்ட்டும் இறந்து போனது. விஜய் மட்டும் தண்ணியில் குதித்து நீந்தி போய் தப்பிச்சிடுவார். அடுத்ததாக ஆந்த்ரோபாலஜி எக்ஸ்பர்ட் மீரா ராமனை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த பிரம்மகிரி பழங்குடியினர் செட்டிலான இடம். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி குலசேகரங்கிற ஒரு நம்பூதிரி தான் அந்த இடத்த ஆண்டது. அந்த ஊரில் முகில்ங்கிற ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அந்த ஊர்ல இருந்த அத்தனை ஆம்பளைங்களோட கண்ணும் அவன் மேலே தான் இருந்தது. உமனைசரான குலசேகரன் அந்த பொண்ணை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தாரு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தையம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு வெளியே வரதுக்கு அனுமதி இருக்குது. மலையான் குஞ்சாமுங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் தான் தையம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. முகில் அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்லேயே 2 பேரும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுவாங்க. குலசேகரன் இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. மலையான் கடவுளை விட காமத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால் அவரால் நோம்பெல்லாம் சரியாக இருக்க முடியல. அதனாலேயே தையம் ரிச்சுவல்ஸையும் சரியாக பண்ண முடியல. தையங்கிறது மனிதர் கடவுள் உருவத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிச்சுவல்ஸ் தான். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளாக மாறிட்டு இருந்த மலையானை தான் முகில் விரும்ப ஆரம்பிச்சது. எப்போ அந்த சக்தி அவர்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதோ முகில் அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. குலசேகரன் சரியான தருணம் பார்த்துட்டு இருந்து ஆளை வச்சு மலையானை கொன்னுடுவார். மனுஷனும் இல்லாத கடவுளும் இல்லாத ஒரு மெட்டாஃபிசிக்ஸ் ஸ்டேஜில் தான் மலையான் இறந்து போனதாக ஆயிஷா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே தரிசு நிலமாக மாறி உயிரினங்கள் எல்லாம் இறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. வீரபாண்டியர் வம்சத்துக்கு இந்த விஷயம் தெரிய அவங்க அங்கே வந்து மலையானுடைய ஆவியை மரத்துக்கு அடியில் அடைச்சி வச்சுடுவாங்க. யாரும் அந்த காவுக்கு போகாத மாதிரி நதியை காவை சுற்றி திருப்பி விடுவாங்க. பறவை கூட அந்த மரத்துக்கு மேலே பறக்காதுன்னு சொல்லுவாங்க. சில நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் அங்கே வந்து பங்களா கட்டினாங்க. பயந்தோ என்னமோ மரத்துக்கு அடியில் இருக்கிற அந்த காவை மட்டும் அவங்க டிஸ்டர்பே பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் ராமன் நேராக விஜய் போய் பார்த்து அன்னைக்கு அங்கே என்ன நடந்தது, நீ மட்டும் எப்படி தப்பிச்சேன்னு கேட்பாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஏன்னா அவர் கோமா ஸ்டேஜில் இருப்பார். ராமன் அண்ணா கிட்ட நம்ம 2 பேரும் பிரம்மகிரிக்கு போகலான்னு சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மேகா நானும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. 3 பேரும் காரில் பிரம்மகிரிக்கு புறப்படுறாங்க. போகிற வழியில் ராமன் நல்லா தூங்கிட்டு வருவார். மேகா அண்ணா கிட்ட இவன் சின்ன வயசில் ரொம்ப பயப்படுவான், இப்போ எப்படி பேய்க்கு பின்னாடி போகிறான்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேகா கிட்ட நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஏன் பிரிஞ்சிங்கன்னு கேட்க, நம்ம ஃப்யூச்சரை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணும்போது இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இவன் ஃபைட் கூட பண்ணல, அப்படியே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. உடனே அண்ணா ஏன் நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்க மேகா கிட்ட அதுக்கான பதில் இருக்காது. ஃபைனலாக அந்த பங்களாவை ரீச் பண்ணுறாங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பங்களாவை க்ளீன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட் மெஸ்அப்பாக இருக்கும். ராமன் கண்டஸ்டண்ட்டை பயமுறுத்துகிற மாதிரி அன்னைக்கு ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாய்லர் ரூமையும் அந்த காவை இருக்கிற மரத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவார். ராமன் மேகா கிட்ட முதல்ல அந்த எனர்ஜியை நம்ம பிளாக் பண்ணணும், அசாதாரணமாக ஏதாவது நடந்தால் அதை வச்சு அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணலாம்.
அந்த அமானுஷம் நம்ம வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். நான் அப்படி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அமானுஷத்து கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ராமன் அந்த பங்களாவில் இருக்கிற ஒரு பழைய ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு மேகா கிட்ட 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன மாதிரி பிஜாய் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இது அமானுஷத்துடைய வேலையாக இருக்கலாம். இல்லைன்னா ரெடியூசல் எனர்ஜியுடைய வேலையாக இருக்கலாம். நிறைவேறாத ஆசையோடு ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க முதல்ல அந்த எனர்ஜி கூட கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்வார். அதுக்கப்புறம் ராமன் வாசப்படியில் ஒரு சிலங்கியை மாட்டிட்டு சாப்பிட வந்து உட்காருவார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு காற்று வீச ஆரம்பிக்கும். மேகா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பயந்து பார்ப்பாங்க. திடீர்னு அவங்க உட்காந்துட்டு இருக்கிற சேரை யாரோ இழுத்து மேல இருந்து கீழே தூக்கி போடுவாங்க. வாசல்ல மாட்டியிருக்கிற சிலங்கையிலிருந்து சத்தம் கேட்கும். ஆனால் மேகாவை எழுப்பி சமாதானப்படுத்தி உட்கார வைப்பாங்க. திடீர்னு கரண்ட் போக மேகா ஜெனரேட்டர் ஆன் பண்ண போவாங்க. அப்போ மேகாவை யாரோ தொடர மாதிரி இருக்கும். அவங்களும் ராமன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஜெனரேட்டர் ஆன் பண்ணி திரும்ப வரும்போது மேகாவுடைய கை முழுக்க கீரலாக இருக்கும். ஆனால் பயத்தோடு அவங்கள பார்க்கும்போது என்ன பார்க்குற பிச்சுன்னு இங்கிலீஷில் கோபமாக கத்திட்டு மயங்கி விழுந்துடுவாங்க. ராமன் மேகாவை தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வச்சுட்டு திரும்ப ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே போவார். மேகா மயக்கத்திலேருந்து எழுந்து ஆனாவுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ராமன் அங்கே வந்து மேகாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரால் முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு மேகாவை இழுத்துட்டு போய் கெட்டி வச்சுட்டு ஆனா கிட்ட மேகாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. திரும்பவும் ஏதோ சத்தம் கேட்க ராமன் வீட்டை விட்டு வெளியே போவார். அப்போ மேகா ஆனா கிட்ட என் கெட்ட அவுத்து விடுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பரிதாபப்பட்டு பயந்து போய் கெட்டவுத்து விடுவாங்க. அவங்க கெட்டவுத்து விட்டதும் அந்த ரூமில் இருக்கிற ஒரு இருட்டான பகுதிக்கு போய் மேகா ட்ரெஸ் எல்லாம் ஒத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராமன் அங்கே வர அவர்கிட்ட ரொமான்டிக்காக உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், என்கிட்ட வான்னு பேசுவாங்க. ராமன் அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போய் கெட்டி வச்சுடுவார். ராமன் திடீர்னு மானிட்டரில் எதையோ பார்த்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போவார். அப்போ அங்கே ஒரு உருவம் அவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பயந்து போய் உள்ளே வந்து கதவை சாத்திடுவார். ராமன் உள்ளே வரும்போது ஆனால் மானிட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கரண்ட் போயிடும். ராமன் அண்ணா கிட்ட நீ என்ன பிடுங்கிட்டு இருக்கியா, எனக்கு இப்போ கரண்ட் வந்தாகணும்னு கத்துவார். ஆனால் எதையோ பார்த்து பயந்த மாதிரி வீட்டை விட்டு இறங்கி ஓடி பக்கத்தில் இருக்கிற ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறுவாங்க. ராமன் ஓடாத அண்ணானு பின்னாடியே துரத்திட்டு போய் ட்ரீ ஹவுஸ்ல ஏறுவாரு. ஆனா அண்ணா ட்ரீ ஹவுஸ்ல இருந்து விழுந்து இறந்துடுவாங்க. ராமனால் அது தாங்கிக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் மேகான்னு நேராக அவர்கிட்ட வந்து உனக்கு இது போதுமாடி, இப்போ நிம்மதியான ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவங்கள கொல்ல வருவார். ஏற்கனவே பயத்தில் உறைஞ்சு போன மேகாவுக்கு பயம் அதிகரித்து மானிட்டரை பார்த்து அழ ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த மானிட்டரில் என்னதான் இருக்குன்னு ராமன் பார்ப்பாரு. அப்போ ட்ரீ ஹவுஸில் இருந்து அண்ணாவை ராமன் தள்ளி விடுறது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அண்ணாவை தள்ளி விட்டு கொன்னது ராமன் தானு தெரிய வருது. இப்போ அந்த காவிலிருந்து ட்ரம் சத்தம் கேட்க ராமன் அங்கே போய் குஞ்சாம்பு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேகா அங்கே போய் ஒரு வழியாக ராமனை கண்ட்ரோல் பண்ணிட்டு காரில் அவரை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ ஆந்த்ரோபாலஜி எக்ஸ்பர்ட் மேகாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே 2 பேரும் அங்கேருந்து கிளம்புங்க, முக்கியமாக அந்த காவலை விளக்கு ஏற்றிடாதீங்க, அப்படி விளக்கு ஏற்றினீங்கன்னா அந்த அமானுஷத்துடைய சக்தி கூடிடும்னு சொல்கிறாங்க. முகில் தான் இந்த ஜென்மத்தில் மேகாவாக பிறந்திருக்கிறது. ராமன் மேலே குஞ்சாம்பு ஆவி இருக்கணும்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ ராமன் கண்ணை விழிச்சு மேகா கிட்ட காரை நிறுத்த சொல்லி அவர் டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் கார் ஓட்டிட்டு போய் பாலத்தை இடித்து நேராக காரோட தண்ணியில் குதிச்சிடுவார். அடுத்த சீனில் அவர் கரை ஒதுங்கி கிடக்கிறதையும் அவர் கையில் இருக்கிற வாட்சை ஒரு பையன் எடுத்துகிட்டு போகிறதையும் காட்டுறாங்க. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.